வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அப்டேட்டுகள் கொடுத்துட்ருக்கோம். தினம்தோறும் பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி சம்மந்தமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய அறிவிப்புகள், தகவல்கள், அரசு தரப்பில் வெளியிடக்கூடிய உத்தரவுகள், அரசாணைகள் பற்றிய தகவல்களும், அதேபோல் டிஎன்டிஇடி புதிதாக தேர்வு எழுதுபவருக்கு தயாராகுபவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள், 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள், ஃபெயிலானவங்க, தேர்ச்சி பெறாதவர்கள், குவாலிஃபைடு, நான் குவாலிஃபைடு கேண்டிடேட், அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், அவர்களை பார்த்திங்கன்னா ஏதேனும் அதில் பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் இருக்கா, அதேபோல் ரீவெல்யூஷன், அதேபோல் ஓஎம்ஆர் ஷீட் வெரிஃபிகேஷன், அவங்களுக்கு குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய எரரை எவ்வாறு கிளியர் பண்ணுறது, அது சார்ந்த மாணவர்களுடைய சந்தேகங்களும் அதுக்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுன்ற அப்டேட்டுகள் கொடுத்துட்ருக்கோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி ரீவெல்யூஷன் பற்றிய 3 புதிய தகவல்கள் தான் இதில் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்டிஇடி ரீவெல்யூஷன் 3 நியூ இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரீவெல்யூஷன், அதாவது டிஎன்டிஇடி தேர்ச்சி எழுதி குவாலிஃபைடு ஆனவங்க அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. குவாலிஃபைடு ஆகாதவங்க, நான் குவாலிஃபைடாக இருக்கக்கூடிய ஃபெயில் ஆனவங்க பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்ணில் குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரீவெல்யூஷன் போட முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள், கேள்விகளும், அதாவது நம்மளுடைய வீடியோக்கில் பார்த்திங்கன்னா கமெண்ட்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க. இதில் பார்த்திங்கன்னா அதிகப்படியானதுக்கு இதில் ரீவெல்யூஷன் சந்தேகங்கள் இருக்குது. இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இதில் நம்ம ஓஎம்ஆர் ஷீட் வெரிஃபிகேஷன் அப்படின்றனால ரீவெல்யூஷனுக்கான வாய்ப்புகள் இல்லை என்றே கருதப்படுகிறது. இருப்பினும் இது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா நம்ம டிஆர்பி சம்மந்தமாக டிஆர்பியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டு, அதேபோல் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், மெயில் பண்ணி நம்ம ஏதாவது வெரிஃபை பண்ணி நம்ம கேட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இந்த ரீவெல்யூஷன் பார்த்திங்கன்னா பண்ண முடியுமா, ரீவெல்யூஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற தகவலை நான் டிஆர்பியில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்குவோம். அதில் நம்ம அஃபிஷியலாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த தகவல் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நமக்கு தெரிந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட் வெரிஃபிகேஷனால் ரீவெல்யூஷனுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதாவது மேனுவலாக நம்ம வெரிஃபிகேஷன் பேப்பர் வேல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அந்த ஓஎம்ஆர் ஷீட் அந்த சிஸ்டமேட்டிக்காக நமக்கு வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதனால் கண்டிப்பாக அதில் ரீவெல்யூஷனுக்கான வாய்ப்புகள் இருக்காது என்று சொல்லப்படுது. இருப்பின் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம அந்த டிஆர்பியோடைய வெப்சைட்டில் பார்ப்போம். அதில் ஏதாவது வாட்ஸ் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இந்த ரீவெல்யூஷன் சம்மந்தமாக ஏதாவது தகவல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி நான் உங்களுக்கு விவரங்கள் எதுவும் கிடைத்தா நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதேபோல் பார்த்திங்கன்னா டிஆர்பியோட மெயில் ஐடி, அதாவது டிஆர்பியோடைய மெயில் ஐடிக்கு நம்ம மெயில் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய இன்ஃபர்மேஷன் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்களும் இதே போல் அந்த டிஆர்பியோட மெயில், அதாவது குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த டிஆர்பிக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணி, அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்களா, அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா எரர் இருக்குது. அதாவது நேமு, அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிழை இருப்பதாகவும் தவறாக இருப்பதாகவும் அவற்றை மாற்ற வேண்டும், அவற்றை சரி செய்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு நீங்கள் என்ன பண்ணி கேட்டிங்கன்னா நீங்கள் அதற்கான டிஆர்பியோடைய மெயில் ஐடிக்கு, அதாவது அந்த வெப்சைட்டில் கிடையாது, டிஆர்பி மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய டவுட்டுகளை, அவங்களுக்கு இருக்க பிழை, அதாவது உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்னென்ன பிழை இருக்குது அப்படின்றத நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அதை மெயில் பண்ணால் உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் இந்த ரீவெல்யூஷனுக்கான ஆப்ஷன் எதாவது இருக்கான்றதை நம்ம டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நீங்களும் பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் டிஆர்பியோடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணி பாருங்கள். உங்களுடைய டவுட்டுகளை நீங்கள் டிஆர்பிக்கு அஃபிஷியலாக நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அல்லது நம்ம அந்த டிஆர்பியோடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஹெல்ப்லைன் நம்பர், காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்களா, அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிஆர்பி சம்மந்தமாக நம்ம நேரடியாக அஃபிஷியலாக என்ன அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டு, சந்தேகங்களை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதனால் இந்த ரீவெல்யூஷன் ஆப்ஷன் இருக்கான்றதை நாங்களும் நாங்களும் கால் பண்ணி கேட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அதேபோல் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அந்த டிஆர்பியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய்ட்டு அதில் இருக்க ஹெல்ப்லைன் நம்பர், காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் நேரடியாகவே கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்னால, ஆன்சர் ஷீட் ஓஎம்ஆர் ஷீட்னால பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வெரிஃபிகேஷன் பண்ணுவதற்கான, ரீவெல்யூஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ண முடியும். அதுக்கு மெயில் பண்ணணும். உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் மெயில் பண்ணிங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா கட்டணம் ஏதாவது இருக்கா அப்படின்றத நீங்கள் ஹெல்ப்லைன் நம்பரில் நீங்கள் கேட்டுக்கலாம். மெயில் பண்ணுங்கள். அந்த மெயில் பண்ணிங்கனாவே அவங்களுக்கு ஃபர்தராக அவங்க மற்ற என்னென்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுறாங்க. நீங்கள் டிஆர்பியோடைய வெப்சைட்டில் காண்டாக்ட் நம்பர், ஹெல்ப்லைன் நம்பர் காண்டாக்ட் பண்ணாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அனைத்து நிவர்த்தி செய்யக்கூடியவர்கள் அவங்க நமக்கு ஆன்சர் சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய இந்த ரீவெல்யூஷன் சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் டிஆர்பியில் ஏதாவது நீங்கள் கிளாரிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது சம்மந்தமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு நீங்கள் உங்களுக்கு இருக்க சந்தேகங்களை நீங்கள் டிஆர்பியில் அஃபிஷியலாக ஏதாவது நீங்கள் அது சம்மந்தமாக ஒரு தகவல் ஏதாவது பெற்றிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிட்டால் உங்களுடைய நண்பர்கள் உங்களைப் போல் தேர்வு எழுதி
அதற்கான ரீவல்யூஷன் பண்ணணும், அதே மாதிரி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சம்மந்தமாக சந்தேகங்கள் வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் வந்து நம்ம வந்து டிஎன்டிஇடி உடைய 2000 தேர்ச்சி பெற்றவர்கள் குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் வந்து பெற்றவங்க, அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கரெக்ஷன் பண்ணி பெற்றுக்குங்க. அதே போல் வந்து 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாதவர்கள் நான் குவாலிஃபைட் ஆனவங்க வந்து வேணால் ஃபெயில் ஆனவங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 2026ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 2 தேர்வுகள் நடைபெற இருப்பதாக சொல்கிறாங்க. அதனால் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுங்க. அதே போல் வந்து டிஎன்டிஇடியோட 2025ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து அடுத்த தேர்விற்கு அதை நீங்கள் தயாராகுவது நல்லது. என்ன கேட்டிங்கன்னா வந்து அதில் நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றீங்க அப்படின்னா வந்து இந்த வருடம் வந்து அதிகப்படியான போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதாவது தேர்தல் சமயம் என்பதால் அவர்களுக்கான வாய்ப்புகள் கிடைப்பதற்காக வாய்ப்புகள் நிறைய உருவாக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் தேர்ச்சி பெற்றவங்களை அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் தயாராகலாம். தேர்ச்சி பெறாதவர்கள் 2026ஆம் ஆண்டு 2 தேர்வுகள் நடைபெற இருப்பதாக சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அதில் வந்து நம்ம தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதாவது டெட் சம்மந்தமாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதே மாதிரி மேக்ஸ், குறிப்பாக வந்து மேக்ஸில் இருக்க ட்ரிக்ஸ் இது சம்மந்தமான வீடியோ வந்து நாங்களுக்கு அடுத்தது அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வெரிவேல்யூஷன் இருக்கா அப்படின்றத நான் இன்றைய தினம் வந்து நான் கால் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு டிஆர்பியில் வந்து இதனுடைய ஃபர்தர் டீட்டெயில் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அது சம்மந்தமாக தகவல் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறவங்க உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நேமு, டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டியில் ஏதாவது இப்போ பிள்ளைகள் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள். இது தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.